இன்றைய பதிவாக ஒரு சுவையான தகவலை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவு, நல்ல வீடு வேணும் சார், எனக்கு நல்ல வீடு வேணும். அந்த வீடுன்றது வயசானவங்களாக இருந்தால் வீடு பேர் அப்படின்னு ஒன்றும், மற்ற எல்லாருக்கும் வீடுங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ரொட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மக்கான் வீடு. ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை லக்னத்துலேருந்து 1 2 3 4ன்னு எண்ணினீங்கன்னா 4ஆவது இடம் வலுப்பெற்று இருத்தல் அப்படின்னாக்க, அந்த கிரகத்துக்காரர் ஆட்சியிலே இருக்கிறது இல்லை உச்சத்தில் இருப்பது அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்தோன்னா, இந்த ஜாதகருக்கு வீடு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் சரிங்க, நமக்கு அப்படி இல்லையே, நான் இருக்கலையே, கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு எதாவது சொல்லுங்கள் அப்படின்னாக்க, பூமிகாரகன் அப்படின்னு நம்ம செவ்வாயை சொல்லுவோம். செவ்வாய்ங்கிற கிரகம் பூமிக்கான காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூமிக்காரகாரகருக்கு செவ்வாய்க்கு அதிதேவதை அதிபதி அப்படின்னு சொல்கிறது முருகனை சொல்லுவோம். அந்த முருகனுக்கு நாம் ஒர்ஷிப் பண்ணும்போது இந்த செவ்வாய்க்கான ரிலேட்டட் மேட்டர் ஆஃப் நிலத்தை, பூமியை நமக்கு பெற்றுத்தருவார் இப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஜோதிட அடிப்படையில் உண்டு. இதை ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி யோசித்தோம்னா, 4ஆம் இடம் வலுப்படும் போது அவருக்கு ஜாதகருக்கு 4 7 10 அப்படிங்கிற, அது 1 4 7 10 கேந்திரம்னு சொல்லுவோம். அப்போ 1ஆம் இடம் லக்னம், 4ஆம் இடம் நமக்கு இந்த நிலப்பத்தி போன்ற விஷயங்கள், 7ஆம்ங்கிறது கலத்திரம், 6ஆம் இடம் பார்ட்னர்ஸ், 10ஆம் இடங்கிறது தொழில். இதன் கோரிலேஷனாக பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த வீடை அமைத்து கொடுப்பார். லக்னமே தன்னை போய் வாங்கிக்கிறது, 1ஆம் இடத்தின் பிரகாரம் வாங்குவது. 4ஆம் இடங்கிறது தன்னுடைய முயற்சியினால் சுகத்தினால் வாங்கக்கூடிய விஷயங்கள். 7ஆம் இடங்கிறது நம்மளுடைய ஒய்ஃப் கொடுப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க, யார்கிட்டையும் பணம் வந்துடும், அப்படியே சேர்ந்துருவாங்க. தொழிலின் அடிப்படையில் லாபம் இதனால் வாங்கக்கூடியது 10ஆம் இடம். இப்படி 1 4 7 10 காம்படிஷன் வந்துடும். இந்த முருகன் சொன்னேன் இல்லையா, முருகருக்கு நம்ம செய்யக்கூடிய செய்கைகள், இதுவும் ஜோதிட அடிப்படையில் இவர்களுக்கு அந்த வீட்டை பெற்றுத்தரும். எப்படி பண்ணணும்? செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டேன், முருகன் சொல்லியாச்சு. முருகனுக்கு உகந்தது சஷ்டி அப்படிங்கிற திதி, அதாவது அமாவாசையிலேருந்து வரக்கூடிய 1 2 3 4 5 6ஆவது நாள் சஷ்டி திதின்னு சொல்லுவோம். அந்த திதியின் போது சஷ்டிக்கு போய் பார்த்திங்கன்னா, இங்கே விரதம் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அன்று நாம் போய் தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவது. முருகனுக்கு அபிஷேகத்தை பண்ண கொடுத்துட்டு கொஞ்சம் பார்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஈசானி மூலைன்னு இருப்போம். இப்போ இருக்கிற வீடில் ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த தேனை வைத்து விடுவோம் அப்படின்னு வைத்துக்கொண்டால், அடுத்த சஷ்டி வரைக்கும் அந்த தேன் அங்கே தான் இருக்கும். அது ஒரு அகலில் ஊற்றி அந்த தேனை வச்சுட்டு, அடுத்த சஷ்டியும் போது அதை நீர் நிலையில் விட்டு திருப்பி தேனை ஊற்றிட்டே வந்தோம்னா, முருகன்கிட்ட வேண்டிக் கொள்ளும்போது அந்த 7 வாரம் 7 சஷ்டி நடக்கும்போது நமக்கு அந்த வீடு கிடைக்கிறது. இது நிதர்சனமாக தெரிகிற விஷயம். இந்த பழவேற்காடு அப்படிங்கிற சென்னை அடுத்து இருக்கிற பழவேற்காட்டில் சிறுவாபுரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று முருகனை வழிபடும்போதும் அவர்களுக்கும் இந்த வீடு கிடைக்கிறது என்பதில் நிறைய பேர் எவிடன்ஸ் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் கனவு இல்லத்தை நனவாக்கிக் கொள்வதற்கு லார்டு முருகா அப்படின்னு சொல்லுவோம்ல, முருகனை அருளே நமக்கு எப்பொழுதும் வேண்டும் என்ற எண்ணத்திலே முருகனை தொழுவோம், அவரை தேனால் அபிஷேகம் செய்வோம், அவர் கொடுக்கும் அந்த வீடை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுவரை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.